கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கட்டளைமேட்டு வாய்க்கால் உள்ளிட்டவற்றில் தண்ணீர் திறக்கப்படுமா இல்லையா என்று பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்படாத நிலையில் சாகுபடி செய்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் கார்த்திகேயன், இந்த கால்வாய்க்கு தண்ணீர் எங்கிருந்து வரணும், அதுல தண்ணீர் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, ஏன் பொதுப்பணித்துறை தகவல் தெரிவிக்க மறுக்கிறாங்க? கரூர் மாவட்டம் மாயனூர் காவேரி கதவணையிலிருந்து பிரிந்து செல்லும் கட்டளை மேட்டு வாய்க்கால், புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் சார்பு பயக்கூடிய இந்த கிளை வாய்க்கால் மூலமாக, அதாவது கரூர் மாவட்டத்தில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் கடந்த ஆண்டு 1 ஏக்கர் கூட நெல் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் பொதுப்பணித்துறை மற்றும் வேளாண் துறை சரியான அறிவிப்பு வெளியிடாதால் விவசாயிகள் மேற்கொள்ளவில்லை விவசாய பணிகளை. அதேபோல் கரூர் மற்றும் அருகில் உள்ள திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய இந்த கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் எப்போது திறந்தால் அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியும் என்பது பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துறை அறிவுறுத்துவார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இந்த போல் ஒரு சில ஆண்டுகள் அறிவிப்பு வெளியிடாததால் கடந்த ஆண்டு சுத்தமாக யாரும் விவசாய பணி மேற்கொள்ளவில்லை. இந்த ஆண்டாவது அறிவிப்பை உரிய முறையில் அறிவிப்பு செய்தால் மட்டுமே விவசாய பணிகளை மேற்கொள்ளப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார். தற்போது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்டது, இந்த ஆண்டு என்ன மாதிரி முன்னேற்பாடுகளை செய்யும் என்பது தற்போது விவசாயிகள் இங்கு இருக்கிறாங்க, அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம். இந்த பகுதியில் ஏன் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தது தற்போது காஞ்சி போய் ஆடு மாடுகள் மேயக்கூடிய சூழ்நிலை இருக்கு, என்ன காரணம்? காரணம் நீர்ப்பாசன வசதி இல்ல. அதாவது 3 போகம் விவசாயம் நடந்துகிட்டு இருந்தது. 3 போகம் 2 ஆச்சு. 2 பண்ணிட்டு இருந்ததுல 1 பண்ண 10 வருஷமா. இந்த வருஷத்துல குடிக்கிறது கூட தண்ணி இல்ல. இன்னைக்கு ஆடு மாடு மேய்துன்னா அதுவும் வரமல்ல தான் தின்னுகிட்டு இருக்க தவிர பில்லுகளை மேய்ஞ்சி திங்கலாம். இதை தவிர இந்த ஏரியாவில் சில வாழைகள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வாழைகளும் இன்னைக்கு சீக்கு, வெயில், போக்குவரத்துனால இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீர் தண்ணி இல்லாத காரணத்தினால அதுவும் இன்னைக்கு பல லட்சம் ரூபா சேதம். அதையும் தவிர மிகப்பெரிய பணப்பயிரானது கொடிக்கால். இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிந்தாடி கிராமத்தில் இந்த இடத்துல மௌலிப்பட்டிக்கு தென்புறத்தில் வடபுறத்தில் 10 ஏக்கர் இருக்கு. இந்த 10 ஏக்கர்ல சுமார் ஒரு 100 குடும்பங்கள் அதை நம்பி தான் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் இருக்காங்க. இதுல முதலாளிகள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 50 பேர் இருக்கும். இன்னைக்கு கூலி தொழிலாளிக்கும் வேலை கொடுக்க முடியல, முதலாளிகளாலேயும் கடன் வாங்கினதை திருப்பி கட்ட முடியல. காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு தண்ணி. 2வது போர் போட்டு ஆயில் மோட்டர் போட்டு இறைக்கும் பொழுது 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் செலவாகுது. இப்ப அரசு இந்த முறை என்ன பண்ணுங்கிறீங்க, என்ன மாதிரி அறிவுறுத்தலை பண்ணணும், எப்ப தண்ணி திறக்கணுங்கிறீங்க? எங்களுக்கு எப்பவும் போலவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே ஆடி மாசத்துல 1ஆம் தேதி தண்ணி திறந்துடணும். திறந்தால் அது முறையானபடி எங்களுக்கு அறிவிப்பு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா விவசாயத்தை சரியா செய்யலாம். அப்படி அவங்க செய்ய தவறிட்டா விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு வெளியில போயிட வேண்டியதுதான். அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் அரசு அறிவுறுத்தல் படி முன்பாகவே அறிவுறுத்தினால் மட்டுமே நெல் சாகுபடி குறிப்பாக நாற்று விட முடியும், உழவு ஓட்ட முடியும். அதன் இல்லாட்டால் தற்போது போல இந்த காய்ந்து இந்த விவசாயம் பண்ணக்கூடிய இந்த பகுதியில் காய்ந்து முற்கள் முளைந்தும் மற்றும் ஆடு மாடுகள் மேயக்கூடிய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. உடனடியாக அரசு முன்பாகவே தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் உரிய முறையில் அரசு அறிவுறுத்தினால் மட்டுமே இந்த ஆண்டாவது ஒருபோக சாகுபடியை, சம்பா சாகுபடியை மேற்கொள்ள முடியும் மற்றும் பணப்பயிர்களான வெற்றிலை, வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற முடியும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. கரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை தொடர்பான கள தகவலை கொடுத்த கார்த்திகேயன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.